இதை பாரு, மானிட்டர் பண்ணுவாடாரு. வருதா இல்லைன்னு போய் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக அந்த இதுனா வெளுத்துக்கு ஒருத்தர் லைட் ஆன் பண்ணாது, லைட் ஆன் பண்ணவே கூடாது. ஒருத்தரா தெரியுதா? அதை போய் மானிட்டரில் போடுறா, தெரியுதா? ஒருத்தரா இதில் ஆமாண்ணா வந்துட்டு போயிடுச்சா? சைடில் எங்கடா மறுபடியும்? ஐயோ, இந்த சாக்லேட்டை கிட்ட வச்சிருக்கலாமோ? ரொம்ப தூரமாக போயிடுச்சு. போயிடுச்சா? பார்க்கவே இல்லை. எவ்வளோ தெளிவாக தெரியுது, பார்க்கவே இல்லை. சாக்லேட் இருக்கா பார்த்துருக்கோம். எக்ஸ்ட்ரா ஏதாவது சாக்லேட் இருக்கா கேட்டேன். இல்லையே, இங்கே ஷூட் வர பிளான் பண்ணி வரணும். திடீர்னு பிளான் வரணும். நம்ம சாப்பிட வாங்கி வச்சு சாக்லேட். சரி, இதுக்கு நான் பார்த்துருக்கேன். இல்லைடா, எங்கண்ணா வந்துட்டு போயிருக்கு. அது குழந்தைக்கோசம் இப்போ தள்ளிட்டு போயிருக்கா? ஆமாம். உங்கள் குழந்தைக்கு அந்த சாக்லேட்டை கொடுப்பீங்களாக்கா? ஆமான்னு சொல்லிட்டு. சரி, நீங்கள் உங்கள் குழந்தையோட சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கவர் சொன்னா, சாக்லேட் கவர் சொன்னா பண்ண அக்கா, நீங்க எங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்க எங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அந்த கவரை யாருக்கு பிரிச்சு கொடுக்குறீங்களா உங்க குழந்தைக்கு? அந்த கவரை, அந்த சாக்லேட்லாம் பக்கத்துல தானே கேக்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. பின்னாடி வலிக்குதுன்னா உள்ள மறுபடியும் கொஞ்ச நேரம் அது யாரு லைட்டர் அது மேல சீடா தெளிவா இருக்குதுடா. கண்ணு கரீனுடா, கண்ணு கரீனு அவ்வளோ கிட்டக்க. கண்டிப்பா நைட் விஷன்ல தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல. நைட் விஷன்ல ரெக்கரா இருக்குமா? போயிடலாண்ணா. இங்க தானே நின்றுட்டு இருந்தது. கண்ணங்கரையில நின்றுட்டு இருந்துடா. அப்படியே நீங்களாச்சும் சொல்லுங்க அங்கிளே, போலாம். நைட் விஷன் மானிட்டர் காட்டு. கண்டிப்பா அது வந்து கேப்சர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். லைட் நம்ம எட்டு வா. ஹேய் இல்லடா, நைட் விஷன்ல கேப்சர் ஆயிருக்கு. வாய்ப்பு இல்லை. ஃப்ரேமே மாறி இருக்குதுடா நைட் விஷன். நான் எப்படின்னா ஃப்ரேம் மாறிச்சு. நைட் விஷன் ஃப்ரேமே மாறி இருக்கு. இந்த ஃப்ரேம் நம்ம செட் பண்ணவே இல்லையே. இந்த சைடு ரோட தானே பார்த்து பெருசா கத்துது பாரு சார். அங்க லாங் லைட் இது. அங்க லைட் லாங் பாரு சார். பாரு அது இருக்குதுண்ணா. லைட்டர் பண்ணா உள்ள போயிடுச்சு சார். அந்த பக்கம் போயிடுச்சு சார். உள்ள போயிடுச்சு சார். எப்படி ஃப்ரேம் மார்ச்சுன்னு தெரியல. நம்ம ரெக்கார்டிங்ல செக் பண்ணிக்கலாம். அது ரெக்கார்டில் செக் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். சரிவா, லைட் வச்சு அப்படியே போயிடலாம். சரியான இது மட்டும் ஏன்னா முன்னாடி வந்துடுவா. எல்லாம் சேஃபாக போகலாம். முன்னாடி அனுப்பாதீங்கன்னா அங்கே தானே நின்றுட்டு இருக்கு. பக்கத்தில் தாண்டா, அவங்க கூட தாண்டா வரேன். ஃப்ரெண்டை போய் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தாராளமாக எங்ககிட்ட வந்து பேசலாம். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுனாலும் எங்கள்கிட்ட கேளுங்க, சரியா?
கூடிய வாங்கினா வாடா கூடிய ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லடா என்ன கூப்பிட்டா மாதிரி இல்லை நான் ஆச்சுன்னு ரத்தம் வர அளவு ஆயிடுச்சா? இதுக்கு மேல என்ன பண்றது? எதுவுமே பண்ணாது. நீங்க பாருண்ணா ரொம்ப பண்ணுதுண்ணா இது. இப்போ எப்படி எங்க இடிக்க எதுவும் இடிச்சுக்கலாம் இல்ல? ஒருவேளை கீழே மேல இடிச்சப்ப பேக்ல ஏதாவது இடிச்சிங்க? வருதுல்ல எப்படி தானா வருது? ஏன்னா போயிடுச்சுங்களா என்ன? இவன் பேக்ல பின்னாடி இடிச்சப்ப வந்து பார்த்தா ஆச்சா? இல்லண்ணா ரத்தம் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏதாவது ஃபீல் ஆகுதா? ஏதாவது பண்ணுதா உனக்கு? இல்லை சார் எதுவும் இல்லை எதுவும் இல்லையா? எதுவுமே தெரியல. ரத்தம் வரலன்னா கூட பரவாயில்ல. ரத்தம் எல்லாம் வருது. நான் போயிடலாம் வாங்கினா தெரியல. இல்ல கூட நீங்க சொல்ற மாதிரி வீடியோ எடுக்கலாம். அது ரொம்ப பண்ணுதுண்ணா இப்போ. எந்த ஃபீலும் இல்லை. நான் போயிடலாம் பாருண்ணா ரத்தம் எல்லாம் வருதுண்ணா. சரி ஓகே. அப்புறம் வேற எதனா ஆச்சுன்னா என்ன பண்றது? சரி ஓகே நான் இல்லை இது எனக்குமே வந்து சரியா படல கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிறது எதுவுமே வந்து எனக்கு சரியா படல. ஸோ நாங்கள் இங்கே இருக்கிறது சேஃபும் கிடையாது. அதனால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறது தான் சேஃபு. ஏன்னா இப்போ இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்கில் பிளட்டு வரலன்னா கூட பரவாயில்ல. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கிறது சேஃபே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா மறக்காம எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.